காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதையில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரயில் வந்திருக்கிறது. காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதையில் கடந்த 1984ஆம் ஆண்டு இந்த ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. 42 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் அந்த ரயில் சேவை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அப்துல் அலீம் இணைந்திருக்கிறார். 42 ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்கால் பேரளம் வழித்தடத்தில் அந்த பயணிகள் ரயில் இயக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளினுடைய மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது. அப்துல் அலீம், கூடுதல் விவரம் என்ன? இந்த காரைக்கால் பேரளம் இடையிலான பயணிகள் ரயில் கடந்த 1984ஆம் ஆண்டு இந்த நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து மீண்டும் காரைக்கால் பேரளம் இடையிலான ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் எழுந்த நிலையில் மத்திய அரசு மூலம் காரைக்கால் பேரளம் இடையிலான புதிய ரயில் பாதை அமைக்கும் பணி கடந்த இந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பணிகள் முடிவடைந்தது. இந்த திட்டத்தில் மேலும் இந்த திருநள்ளாறு பகுதியிலும் இந்த புதிய ரயில் நிலையம் அமைக்கப்பட்டது. இதனையடுத்து காரைக்கால் பேரளம் இந்த பயணிகள் புதிய ரயில் பாதையில் பல்வேறு சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டு கடந்த 2 மாத காலமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தனியார் துறைமுகத்திலிருந்து இந்த நிலக்கரிகள் ஏற்றிச் சென்று புதிய தண்டவாளம் வழியாக சென்றது. இதனையடுத்து இன்று 42 வருடங்களுக்கு பிறகு இந்த முதல் முறையாக காரைக்கால் பேரளம் இந்த வழித்தடத்தில் இந்த விழுப்புரத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்த பயணிகள் ரயில் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த திருநள்ளாறு ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது. இதனையடுத்து இந்த திருநள்ளாறு ரயில் நிலையத்திற்கு புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் இந்த பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த கலந்து கொண்டு 42 இந்த வருடங்களுக்கு பிறகு இந்த வந்த பயணிகள் ரயிலை உற்சாகமாக இந்த வரவேற்றனர். மேலும் இந்த சபாநாயகர் செல்வம் இந்த திருநள்ளாறில் இருந்து காரைக்காலுக்கு செல்கின்ற ரயிலை கொடியசைத்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் 42 இந்த வருடங்களுக்கு பின்பு மீண்டும் காரைக்கால் பேரளம் இடையிலான புதிய ரயில் பாதையில் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு முதல் ரயில் திருநள்ளாறு ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறது. பயணிகளினுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது அப்துல் அலீம்? இந்த பயணிகள் இந்த வரவேற்பை பொறுத்தவரை இந்த திருநள்ளாறு பகுதியில் 42 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் திருநள்ளாறு பகுதியில் ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு மீண்டும் ரயில் போக்குவரத்து இன்று தொடங்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் இந்த திருநள்ளாறு பகுதியில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த வரும் நிலையில் இந்த புதிதாக அமைக்கப்பட்ட இந்த ரயில் பாதையில் அதிக அளவு பக்தர்கள் இங்க வருவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அப்துல் அலீம்.